மச்சி, நேற்று நைட்டு என் வீட்டில் ஒரு மேட்ரு நடந்துச்சுடா. மச்சி, உன் வீட்லையுமா? டேய், அது இல்லைடா. என்னை ஒரு பொண்ணு சுற்றி சுற்றி வர மாதிரியே இருக்குடா. உன்னை ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கே 1 வாரம் ஆகும். அப்புறம் எப்படிடா இவனை ஒரு பொண்ணு சுற்றிச்சாமா? லூஸ். டேய், எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஏன்டா சொல்ல மாட்டேன்? பின்ன உன்னை போய் ஒரு பொண்ணு. ஃபர்ஸ்ட் அவனை பேச விடுங்கடா. சொல்கிறேன், சொல்லு மச்சி. நீ மூடு. சரி. நேற்று அமெரிக்கிட்ட ஃபோன் பேசி வச்சுட்டு எந்திரிச்சு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னு போனேன். வாஷ் பண்ணிட்டு கண்ணாடியை பார்த்தா பேய் மாதிரியே ஒரு உருவண்டா. டேய், திடீர்னு உன்னை பார்க்கும்போது அப்படிதான் மச்சி இருக்கும். அது சரி மச்சி, தூங்கும்போது டக்கு டக்குன்னு ஒரு சத்தம். என்னன்னு எந்திரிச்சு போய் பார்த்தா கதவெல்லாம் தானா முடிக்குதுடா. காத்துல ஏதோ கதவு மூடி இருக்கும்டா. அப்படியே காத்துல கதவெல்லாம் மூடி இருந்தாலும் கிச்சன்ல இருக்க பாத்திரம்லாம் எப்படா கீழே விழும்? பூனை ஏதாவது விட்டிருக்கும்டா. இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆயிட்டு. டேய் சும்மா இருங்கடா, அவன் ஏதோ சொல்ல வரான்ல. மச்சி, நீ ஒருத்தன் தானே என் ஃபீலிங்ஸை புரிஞ்சிட்டு இருக்க. கேளு மச்சி, கிச்சனுக்குள்ளே நின்றுட்டு இருக்கேன். என்ன ஏதுன்னு தெரியல, திடீர்னு பயங்கர சத்தம். டிவி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுச்சு. சரின்னு போய் பார்த்தா சோஃபாவில் யாரோ உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுடா. கிட்ட போய் பார்த்தா யாருமே இல்லை. மச்சி, கண்டிப்பாக ஏதோ பேய் மாதிரி தான்டா இருக்கு. ஆமாம் மச்சி, டிவி ஆஃப் பண்ணுறப்ப பின்னாடி ஏதோ நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன், திடீர்னு அப்படியே மூஞ்சி முன்னாடி வந்து நின்றுச்சுடா. ஐயோ, ஒரு நிமிஷம் எனக்கு ஹார்ட்டே பம்ப் ஆயிடுச்சு. ஒருவேளை நம்ம அருணா இருக்குமோ? அருண் இல்லை மச்சி, இது ஏதோ ஒரு பொண்ணோட உருவம் மாதிரியே இருந்துச்சுடா. விட்றா, அவன் பாட்டிக்கு பயந்துட்டு ஆவி அப்பத்தானு கதை விட்டுட்டு இருக்கான். டேய், உண்மையாதான்டா. உண்மைன்னு ஊத்த வயல பேசும்போதே தெரியுது. போதையில பேசாரா போண்டாவாயா? நைட்டு மட்டும் நீ ட்ரீட் வைக்கல, செத்துட்டாடா. இல்லை மச்சி, இல்லை, இன்னைக்கு முடியாதுடா. எனக்கு மனசே சரியில்லை. டேய், இதுக்கு தான் இவ்வளோ நேரமாக கதை விட்டியா? மனசை போட்டு குழப்பிக்காத, ஃப்ரீயாக விடு. பர்த்டே அன்னைக்கு ஏன் டென்ஷன் ஆகுற? இங்க பாரு, தலை சொன்னப்புறம் தடை போட்டா பொழந்துருவேன் உன்ன. சரி ஓகேடா, ஆனால் ஒரு கண்டிஷன். இன்னைக்கு வெளியே வேணாம், நைட்டு என் வீட்லேயே வச்சுக்கலாம், ஓகேயா? உன் வீட்லையா? சரக்கு இருக்குடா மச்சி. எத்தனை ஃபுல் மச்சி நைட்டுக்கு? குவார்ட்டருக்கே கொப்பளிப்ப, உனக்கு ஃபுல்லு கேட்குதா? ஃப்ரீயாக விடு மச்சி. நைட்டு சரக்கு அடிச்சா எல்லாம் சரியாயிடும். என்னடா வந்து இவெல்லாம் ரச்சி சரகங்கடா? இருடா, வினய் எடுத்துட்டு வர போயிருக்கான். இவன் ஏன்டா இப்படியே இருக்கான்? வரதுக்கு முன்னாடி சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டானோ? டேய் ராகுல், டேய் ராகுல். ஆ, என்னடா? நாங்கள் என்ன பேசிட்டு இருக்கோம், நீ ஃபர்ஸ்ட் கேட்டியா? இல்லையேடா. டேய் ராகுல், என்னடா? டேய், நீ தேவையெல்லாம் பயப்படாதடா, நாங்கள்லாம் இருக்கோம்ல. டேய், அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுடா. பேய் பிசாசுன்னு இன்னுமா நம்பிட்டு இருக்க? டேய், நீ ஏன்டா பாட்டிலை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு வந்த? டேய், நீ பர்த்டே பேபி மச்சி இன்னைக்கு, அதனால தான் உனக்கு ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷலோ? மச்சி, இவன் ஆள் இவனை விட்டு போனப்போ கூட இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணலையாடா? சரக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, எடுத்து அடிங்கடா. இன்னைக்கு உனக்கு பர்த்டேடா, நீ ஹாப்பியாக இருக்கணும். இதை ஃபஸ்ட்டு புடி, அடி அடிடா. டேய் குடிடா, இன்னைக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா அடிக்கிற, ஓகேவா? குடி. ஆமா, எதுக்குடா பீர் அடிக்கிறாங்க? எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சாகணும். கல்யாண நாள் அடிக்கிறாங்க, கரு மாதிரி நாள் அடிக்கிறாங்க, லவ் சக்ஸஸ்னால அடிக்கிறாங்க, லவ் ஃபெயிலியர்னால அடிக்கிறாங்க. எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சாகணும் மச்சி, எனக்கு இன்னைக்கு தெரியும். ஏய், எடுத்து விட்ற. வா, வெளியில் போகலாம் வா. டேய், நான் தான் வெளில வேணான்னு சொன்னேன். போடா, மாடியில் உட்காந்து என்னடா டேய், பண்ணுறது? இவனுக்கு நம்ம ஜூனியர் பசங்க தான்டா. ஆமாடா. இவனுங்கடா இங்க. ஏய், இன்னைக்கு உன் பர்த்டேடா. அதுக்கே இல்லை, ரொம்ப நாளாக ட்ரீட் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தானுங்கடா. நான் தான் கால் பண்ணி வர சொன்னேன். என்னங்கடா? இன்னைக்கு பாஸ் பார்ட்டினாரு, அதான் வந்தோம். ஏண்டா பால் பாட்டில் சைஸ் இருந்துட்டு பீர் பாட்டில். டேய், என்னவோ பண்ணுங்கடா, போங்கடா. டேய், இவனாடா எப்படி சொல்லிட்டு போயிட்டான்? சீனியர் ஜூனியரை சேர்த்து வைக்கிறதே இந்த ட்ரீட் தானேடா. எங்கடா போயிட போறான்? ஆடா பூஜைக்கு போலாம், ஆடா. டேய் டேவிட், எங்கடா இருக்க? வினய் கூட்டிட்டு வா, உடனே ராகுல் வீட்டுக்கு போகணும்.
சீக்கிரம் வா. ரகு, சார் யார் இவனுங்க? இறந்தவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க சார். அவனுங்களை கொஞ்சம் வர சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார். சார் வரானுங்க சார். என்ன ஃப்ரெண்டா? ஃபுல் மப்பா? உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராவது வேண்டாதவங்க இருக்காங்களா? அப்படி யாரும் இல்லை சார். உங்களை பார்த்தாலே வேண்டாதவங்க மாதிரி தான் இருக்குது. சார் இவனுங்க விடிய விடிய குடிச்சிருக்காங்க சார். அதான் அவன் போதையில் எப்படி செத்தான்னு உங்களுக்கு தெரியல சார். சார் நாங்கள் குடிச்சது உண்மைதான் சார். ஆனால் அவன் சாகிறப்ப நாங்கள் இங்கே இல்லை. என்ன எப்படா நீங்கள் இங்கே வந்தீங்க? ராகுலோட பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு நாங்கள் போயிட்டுருக்கப்ப திடீர்னு ராகுல் இருந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு எம்எம்எஸ் வந்தது. நான் உடனே உனக்கு ஃபோன் பண்ணேன். ரிங் போயிட்டே இருந்தது, ஆனால் அவன் அட்டன் பண்ணவே இல்லை. அமீர் வந்து பார்த்தப்ப செத்து கிடந்தான் சார். அதுக்கப்புறம் தான் சார் நாங்கள் வந்தோம். சார் இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடக்கிற 2வது கொலை சார் இது. இவனுங்க ஏதோ பெரிய லெவலில் தப்பு பண்ணியிருக்கானுங்க சார். சார் நாங்கள் எதுவும் பண்ணல சார். நீங்கள் எம்எம்எஸ் வந்த நம்பர் கால் பண்ணீங்களா? அது சுவிட்ச் ஆஃப்னு வந்தது சார். ரகு, பாடியை போஸ்ட்மார்ட்டம் காமிச்சிட்டு இவங்களுக்கு எம்எம்எஸ் வந்த நம்பர் ட்ரேஸ் அவுட் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? லிஃப்ட்டில் இறந்த அருணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் மூச்சு திணறி இறந்திருக்கான்னு வந்திருக்கு சார். அந்த ரிப்போர்ட்டையும் சேர்த்து அனுப்புங்க. ஓகே? Okay, குயிக் குயிக். சார் என்ன? சார் முந்தின நைட் ஏதோ பேய் மாதிரி உருவத்தை பார்த்துட்டு ரொம்ப மிரண்டு போயிருந்தான் சார். ஆனால் இன்னைக்கு இப்படி நடந்திருக்கு சார். ஆமாம் சார். ஒருவேளை இது பேய் தான் பண்ணியிருக்குமோ? பேய் தான் வந்து எல்லாத்துக்கும் எம்எம்எஸ் அனுப்புது. சொல்லுங்க ரகு. ராகுலோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஆல்கஹால் லெவல் அதிகமாகி ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்கான்னு வந்திருக்கு சார். அந்த மொபைல் நம்பர் பூஜான்ற பொண்ணு பேரில் இருக்கு சார். கொலை நடந்த இடத்துல அந்த மொபைலை சுவிட்ச் ஆன் பண்ணி எம்எம்எஸ் அனுப்பிச்சிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க சார். அந்த பொண்ணோட அட்ரஸ்? சார் நம்பர் 20 ஹோம் ஃபைண்டர்ஸ் கோட் நேரு நகர் குரோம்பேட் சென்னை 44 சார். ஓகே, டுமாரோ மார்னிங் வி வில் மீட் தேர். ஓகே? ஓகே சார். பை. யார் வேணும் சார் உங்களுக்கு? இங்கே பூஜாங்கிறது யாருங்க? என் பொண்ணு தான். உள்ளே போய் பேசலாங்களா? நீங்க? ஐம் சக்தி, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். உள்ள வாங்க சார். சொல்லுங்க சார். உங்கள் பொண்ணு பூஜாவை கொஞ்சம் பார்க்கணும். இல்ல சார், அவ தவறி 2 வருஷம் ஆகுது. என்ன காரணத்துக்காக இருந்தாங்க? எனி பர்சனல் ப்ராப்ளம்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அவ ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து சோகமா வீட்டுக்கு வந்தா. அவகிட்ட நான் என்னன்னு கேட்டதுக்கு ஒரு பதிலும் பேசாம உள்ள போயிட்டா. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவ தற்கொலை பண்ணிட்டான்னு. இந்த டிராயிங் புக் யாரோடதுங்க? என் பொண்ணுது. பார்க்கலாங்களா? ம். பூஜாவோட ரூம் கொஞ்சம் பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. தம்பிங்க வா. சார் உன் பேர் என்னப்பா? சுந்தர் சார். இதுதான் சார் அவரும். இது உங்கள் பொண்ணோட லேப்டாப்பா? ஆமா சார். அவ எங்களோட இருந்ததை விட இந்த ரூம்ல இருந்தது தான் ரொம்ப ஜாஸ்தி. நல்ல பெயிண்டிங்.
பின்ன ஏன்ப்பா அவங்க அக்கா தற்கொலை பண்ணா? இல்லை சார், எங்கள் அக்கா தற்கொலைலாம் பண்ணிக்கல சார். ம். அதை எப்படி சொல்கிற? அப்பா சீட்டு கம்பெனி வச்சு நஷ்டத்தால் இறந்துட்டாரு. அதனால் அவளுக்கு பணத்து மேலே காசே போயிடுச்சு சார். அவளை யாரோ பிரச்சனையில் மாட்ட வச்சு சூசைட் பண்ண வச்சுட்டாங்க சார். சரி, நாங்கள் பார்த்துக்குறோம். ஹலோ சார், ஐ எம் சக்தி, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஹலோ சார், ப்ளீஸ் பி சீட்டட். சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? உங்கள் ஆஃபீஸில் 1 year பேக் பூஜான்னு ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களே, எந்த பூஜா? சூசைட் பண்ணி இருந்தாங்களே அந்த பூஜா. யா அந்த கேஸ் தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. பூஜா சூசைடுக்கான காரணம் உங்கள் ஆஃபீஸில் நடந்த விஷயம்தான். சார், அந்த சூசைடுக்கும் எங்கள் ஆஃபீஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்ஃபேக்ட் அவள் பண்ண ப்ராப்ளத்துக்கு நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்டே கொடுக்கலையே. அந்த பொண்ணுனால உங்கள் ஆஃபீஸில் என்ன ப்ராப்ளம் நடந்துச்சு? சார், அந்த பொண்ணு எங்க கம்பெனியோட சாஃப்ட்வேர் மாடியூலை ரைவல் கம்பெனிக்கு வித்துட்டா. அதை நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது எங்க மாட்டிக்குவோமோன்னு சூசைட் பண்ணிக்கிட்டா. எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன ரகு? ஒரு நிமிஷம். எனிவேஸ், தேங்க்யூ. தேங்க்யூ. இஃப் எனிதிங் எல்ஸ் ஐ வில் கெட் பேக். ஷூர் சார். தேங்க்யூ. சொல்லுங்க ரகு. சார், டேவிட் தான் சார் கொலை பண்ணியிருக்கான். யார் அந்த வளர்ந்தவனா? ஆமாம் சார். அவன் தான் பண்ணான்னு எப்படி இவ்வளோ கன்ஃபார்ம்டாக சொல்கிறீங்க? சார், ராகுல் சாகிறதுக்கு முன்னாடி அவன் அக்கௌண்ட்ல இருந்த எல்லா மணியும் டேவிட்டோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு சார். இதை வச்சு பார்க்கும்போது டேவிட் தான் பணத்துக்காக ராகுலை கன்ஃபார்மாக கொலை பண்ணியிருக்கான் சார். அப்படியா? வாங்க பார்க்கலாம். ஷியோர் சார். வர சொல்லுங்க. ஓகே சார். என்ன சார், யாருன்னு ஏதோ தெரிஞ்சுதா? யார் சார்? அது டேவிட்டுக்கு தான் தெரியும். உண்மைதானே டேவிட்? என்ன விளையாடுறீங்களா? எனக்கு எப்படி சார் தெரியும்? உண்மையை ஒத்துக்க டேவிட். நான் என்ன சார் பண்ணேன்? ராகுல் சாகிறதுக்கு முன்னாடி அவன் அக்கௌண்ட் இந்த கேஷ் அத்தனையும் உன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆனது என்னவோ உண்மைதான். அமீர் அக்கௌண்ட்லேருந்து கூட தான் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதுக்காக அவன் செத்துட்டானா என்ன? டேய் டேவிட், சுமார்ரா. ஏன்டா? பின்னடா, நான் எதுக்குடா ராகுலை கொல்லணும்? இவன் எதுக்கு சார் கொல்லணும்? போய் உண்மையான அக்யூஸ்டை கண்டுபிடிங்க சார். See you soon டேவிட். பார்க்கலாம் சார். ரொம்ப வருத்தப்படுவேன்.